ஏண்ட வாழ்க்கையில இந்த நோம்பு என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீன்னு சொல்லி முதலாவது எப்படி தெரியுமா பார்க்கணும். முதலாவது உள்ளம் பாவத்தை வெறுக்கணும், இபாதத்தை ருசிக்கணும். அப்படி இருக்கா உள்ளம் இன்ஷா அல்லாஹ் எங்கட ரமலான் அல்லாஹ் கிட்ட கபூலியத்துரிய அடையாளம். இல்ல இல்ல இன்னும் அதே மாதிரி தான் இருக்கி. இபாதத்தை கண்டா வெறுப்பு, பாவத்தை கண்டா இன்பம்டா, இன்னும் நோம்பு இன்னும் போவல்லன்னு அர்த்தம், கபுலாவல்ல. ஐக்கு பின்னால கை சேதப்பட்டு வேலையும் அல்ல, பாவத்துல வெறுப்பு வரணும். ஒரு மோமினுக்கு பல சிஃபத்துகள் இருக்கு. அதுல ஆக முக்கியமான 2 சிஃபத்தான், அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 சிஃபத்தான். பாவத்தை கண்டா மோமின் வெறுக்கணும், பாவிகளை கண்டா ரோசப்படணும். அப்படின்னா அவனை ஒதுக்குறதல்ல, தன்னுடைய மனைவி பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் உள்ளத்துல ரோசம் வரணும், திருத்தக்கூடிய நேரத்தில் அன்பா திருத்தணும். இதுதான் சிஸ்டம். எடுத்த கைக்கே ஓங்கி கொண்டு போடுறதல்ல. இன்னைக்கு அதைத்தான் பாக்குற. ஷரியத் ஒரு நாள் மத செல்லல்ல. நீங்க ஒரு மனுஷன் பாவத்தை கண்டீங்களா, தவற கண்டீங்களா, அவன் கிட்ட போயிட்டு செல்லாம தஹஜ்ஜத்ல அல்லாஹ் கிட்ட நீங்க முன் வைங்க, 2 சொட்டு கண்ணீரை வடிங்க, இஸ்திக்ஃபார வைங்க. அல்லாஹ் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவான். இப்ப நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன், பாவத்துல பாவத்தை கண்டா வெறுப்பு வருதா எனக்கு? இன்னைக்கு 3 மணித்தியாலம் படத்துல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அரை மணித்தியாலம் 20 ரக்காத் தராவி தொழுறதுல இருக்கா. இப்படித்தான் டெஸ்ட் பண்ணணும் எங்களைய. 3 அவர் படத்தை இது நல்லா பாக்குறோம், அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் கூடின ஒரு 3/4 மணித்தியாலம் 20 ரக்காத் தராவி தொழுகையில இன்ட்ரெஸ்ட் இருக்கா. அதை விரும்பி விரும்பி தொழுறனா, அப்படி இல்லாட்டி இமாமுக்கு பதுவா செஞ்சுக்கிறனா, என்னடா இருக்கிறாரு முடிக்க மாட்டாரா, டெஸ்ட் பண்ணுவோம். குர்ஆன் ஓதுறதுல இன்பம் இருக்கா, அப்படி இல்லாட்டி போன் எடுத்து நோன்றதுல இன்பம் இருக்கா. இன்னைக்கு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் பேஸ்புக்கோட உம்மத்து, வாட்ஸ்அப்போட உம்மத்து, டிக்டாக்ட உம்மத்து. குர்ஆனோட எடுத்து 2 ஆயத் ஓதி அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வருதா, ருசி ஒன்று வருதா? எத்தனை குர்ஆனை முடிச்சோம் இந்த ரமலான்ல? எத்தனை ஜுஸு ஓதினோம்? எத்தனை குர்ஆன் கேட்கறது டூ மச். ஏன்னா டைம் இல்லை எங்கட உம்மத்துக்கு. பெரிய பாடு, ஒரு குர்ஆனை முடிக்கிறதே பெரிய பாடு. எத்தனை ஜூஸ் முடிச்சோம்? அப்படித்தான் கேட்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு. சுப்ஹானல்லாஹ். ஃபர்லான தொழுகையில இருக்கக்கூடிய இன்பம், கடையில வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அதான் சொல்லப்படுது, அல்லாஹு அக்பர், நெருப்பை விட அல்லாஹ் பெரியவன், அல்லாஹு அக்பர், காத்தை விட அல்லாஹ் பெரியவன், அல்லாஹு அக்பர், தண்ணியை விட அல்லாஹ் பெரியவன். உலகத்திலே 3 சக்தி வாய்ந்த படைப்பு இது. 4 தக்பீர்களுக்கு 4 அர்த்தங்கள் இருக்கு. இவைகள் அனைத்தை விட அந்த அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு கடையை மூடிட்டு வந்து இமாம் ஜமாத்துக்கு சேரக்கூடிய அளவுக்கு இந்த ரமலான் என்னைய மாத்திருக்கா. இப்படி பல கேள்விகளை எங்களுக்குள்ளால நாங்க கேட்டுக்கொள்ளணும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப அந்த நேரத்துல விளங்கும் நான் பிடிச்ச நோம்பு அல்லாஹ் கிட்ட கபூலாவி இருக்கா இல்லையா. இப்ப இதுக்கு பின்னால என்னது செய்யணும்ன்றது, என்ன செய்யணும், அதுக்கு பின்னால விளங்கும்.